எதுவும் போடுறது இல்லை. துரை எப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவார். நான் சட்டையே இல்லாமல் வந்துருக்கிறேன். நான் கூட்டண்டா ஏமோ திரும்பே போனாலும் பரவாயில்ல, அங்கேயே விட்டு வந்துருக்கணும். நான் மீன் பிடிக்க போகிறேன் நண்பர்களே. கடைசியாக சாப்பிட்றவங்க தட்டை கழுவுமாமா? விளங்கும்டா. என்னது விளம்பரமா? என்னது சலசலன்னு வளரும். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இந்த சேனல்ல வீடியோ வந்து அநேகமாக ஒரு 2-3 மாசமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேருக்கு தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். வீடியோ தான் போடுறது இல்லை. பொங்கலுக்கே இந்த 2026 பொங்கலுக்கே ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணேன். பொங்கல் பிளான் ஃபார் கொடைக்கானல்னு பிளான் பண்ணேன். அது கொடைக்கானலே போகல. சரி கொடிவேரியாவது போகலாம் அப்படின்ட்டு அப்பயே பிளான் பண்ணி 2 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் போகிறோம். இது உனக்கு ஒரு பெருமையாடா. எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் கதகதப்பா மெதப்பா குழுன்னு இருக்கும் அப்படின்னு சார் கொடுத்த ஐடியா. இவருக்கு இதான் வேலை. உடம்புலாம் தேய்ச்சிப்பாங்க. ஆமாங்க அவ்வளோதான் சார். இங்கே கிளம்பியாச்சு. வாங்கடா வாங்க மணிமேகலை வாங்க மக்களுக்கு. இங்கிட்டு தான் லைட்டிங் நல்லா இருக்கும். இப்போ பேசுங்க. துரை எப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவார். காலையிலேருந்து ஒரே இங்கிலீஷ் அருவ சாரு. இப்போ பேசுங்க சார், இங்கிலீஷில் பேசுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? எது நல்லா இருக்குதா? மசாகரனா சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. கொடிவேரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம திருப்பூர்ல இருந்து கரெக்டா ஒரு 58 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. சரி, ஈரோட்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டரு. ஸோ சும்மா வெட்டியாக வீட்டில் உட்காந்துன்னு இருக்கிறதுக்கு அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். ஸோ நாங்கள் போயிட்டு குளிக்க போகிறோம். அங்கே என்னென்ன அட்ராசிட்டிஸ், என்னென்ன பிரச்சனை, என்னென்ன இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். வீடியோ ஆன் பண்ணலையா? கேமரா வாடகைக்கு நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. ஐயோ இதுல எதுவுமே பதிவாயிருக்காதே. அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து காய்ஸ், ஒரு வழியா நாங்க கொடிவேரி டேம் என்ட்ரிக்கு வந்துட்டோம். ஆனா சும்மா கூட்டம்னா பயங்கரமா இருக்கும் போல. A few moments later. ஓ கௌதமண்ணா, டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க சார்? சோஃபால காய போட்டு. சரியான உள்ள வர்றதா ஜிபே போன்பே கிடையாது, கேஷ் தான் எடுத்துட்டு போனோம். 5 ரூபா ஒருத்தருக்கு, ஒரு 5 ரூபா. நாங்க இப்போ கையில சில்லற இல்லாம
எங்கெங்கேயோ அலைய முடியுமோ அலைஞ்சு தேடி பார்த்தோம், கிடைக்கல. பேருக்கிட்ட கேட்டோம், அதுக்கப்புறம் யாரும் தர மாட்டேன்றாங்க. ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரர்கிட்ட கேட்டோம், அவரும் தரமாட்டோம். ஓகேங்கண்ணா, ஒரு 2 ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன், நீங்க ஒரு 50 ரூபா சேர்த்து பண்றேன், நீங்க பேலன்ஸ் கொடுத்துருங்க. வந்தது 6 பேரு, நாங்க 2 பேர் மட்டும் ஐஸ் அவங்க இருக்கோம். பார்த்தானுங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆயிரும். ஓகே கைஸ், இப்போ அதான் மேட்டர் என்னன்னா, ஒரு 5 ரூபா எடுத்துன்னு வந்துருங்க, கையில எடுத்துன்னு வந்துருங்க. போன்பே ஜிபே கிடையாது. ஓகேங்களா? A few minutes later. ஒரு வழியா நாங்க என்ட்ரி ஆயிட்டோம். என் காசு ஒரு ஒவ்வொருத்த காலையில இருந்து வைத்த கலையும் போட்டு உயிரா வாங்கினேரா. ஒண்ணும் இல்லை, நேற்று நைட் ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு யார்ட்டையும் வாங்கி தின்றுக்கிறேன், குடிங்க விட்டுருச்சு. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? ஆமா, 100 ரூபா தான், எனக்கு தெரியுமே. க்ரௌடு ஏம்மா, என்ன கூட்டம்டா ஏம்மா. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். நண்பர்களே, நாங்க ஒரு வழியா உள்ள இறங்கிட்டோம். கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என் செப்பல் திருண்ணே போனாலும் பரவாயில்ல சொல்லி அங்கேயே விட்டு வந்துருக்கணும். டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. பேசு, நல்லா சத்தமா பேசு, மைக் இல்ல கேட்காது. ரொம்ப கிளியர் ஸ்கை, சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். நல்லா வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் அவுத்து போட்டு நின்றுட்டு இருக்கிறான் பாருங்க ஒருத்தன். வெக்கமா இல்ல? லேடிஸ்லாம் இருக்கிற இடத்துல இப்படி சட்டை ஊத்துட்டு தெரியுற. அடுத்தது பேண்டவே கட்ட. ஓகே நண்பர்களே, நாங்க வந்து ஒரு வழியா இங்க வந்துட்டோம். நான் போய் குளிக்க போறோம், நீங்களும் வாங்க குளிங்க. நண்பர்களே, என்ன மீன் பிடிச்சிருக்கிறோம். இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. நண்பர்களே, வந்த வழியில் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு தொடப்பக்கட்டை எங்க கண்ணில் பட்டிருக்கிறான். யாருன்னா இந்த தொடப்பக்கட்டை தான். பார்த்தா நீனும் சாவலையா? இங்க ஒண்ணு, அங்க ஒரு நாய் வந்துக்குது. நீ என்ன கோமாளி? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். A few minutes later. நண்பர்களே, கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் இல்லை, சரியான ஆட்டம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, அடுத்து நாங்கள் சாப்பிட போறோம்.
கடைசி சாப்பிட்றவங்க தட்டை கழுவுமாமா மீன் எடுத்து இப்படி வைங்க. உட்கார சாப்பிட்றதுக்கு பண்ணிட்டோம். இமேஜ் கொண்டாங்கடா நண்பர்களே, சாப்பாடு என்ன கதைன்னா, மீன் குழம்பு கொடுத்த காசுக்கு ஒர்த்து 50 ரூபா. மீன் குழம்போட சாப்பாடு 50 ரூபா. மீன் ரேட் அதிகம். சூப்பராகவே இருக்கு. 2 மீன் வாங்கி கொடுத்து 4-6 பேர் தண்ணி விடுறான். ஆனா மீன் தான் கொஞ்சம் வறுவல் மீன் தான் கொஞ்சம் ரேட் அதிகம்னு தோணுச்சு. பட் ஓகே, எப்பயாவது தானே வரோம். ஸோ 2 மீன் வாங்கி கொடுத்து 6 பேர் தின்ன சொன்னாங்க. நண்பர்களே, சாப்பிட்டதும் கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா கௌதமன் மறுபடியும் உள்ள எடுத்துன்னு வந்துட்டாரு. எங்க இருக்கிறாரு தெரியுமா? அங்க இருக்கிறாரு பாருங்க. போலாம், ஒழுங்கா வந்துரு. எவ்வளவு நேரம் உனக்கு? பார்த்து வா, உளுந்து தொலைஞ்சிடாத. எவ்வளவு நேரம் உனக்கு? மசாஜ் தெரியுமா? மசாஜ் கேள்விப்பட்டிருக்கியா? வாட்டர் ஃப்ளோல மசாஜா? நண்பர்களே, மைக் இல்ல, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமா இல்லையான்னு தெரியல. உண்மையிலே பயங்கரமான வைப்பு. திருப்பூர், ஈரோடு நீங்களாம் இங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வாங்க. செம்மையான வாட்டர் ஃப்ளோ, பயங்கரமாக வாட்டர் ஃப்ளோ போயிட்டு இருக்கு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. ஐயோ போச்சே. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க.